அப்பாவை பார்த்து, என்ன ப்ரோ சில் பண்ணு ப்ரோன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் எங்கள் அப்பா இருமுனா கூட பயந்து ஓடுவோம் சார். நல்ல பயந்து தானே சார். இப்போ வரைக்கும் பல 90s கிட்ஸ்க்கு கல்யாணமே ஆகாம இருக்கு. நாங்க ஈவினிங் ஆனா தெருவுல போய் கபடி கண்ணாமூச்சின்னு விளையாடணும். உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எல்லார் கூடயும் பழகணும். வீட்டில் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது தான். ஆனால் உலகத்தில் எங்கேயாவது ஒரு அநியாயம் நடந்தால் முதல்ல எங்கள் ஃபோனில் இருந்து தான் சார் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மற்றும் ரொம்பவே சுவாரஸ்யமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் நாங்கள் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு காலரை தூக்கி விடுற 90s கிட்ஸ். இன்னொரு பக்கம் நீங்க அப்டேட் ஆகாத அங்கிள்ஸ்னு கலாய்க்கிற ஜென்சை சுட்டீஸ். யார் பொறுப்பானவங்க? சம்பாதிச்சு உண்டியலில் காசு சேர்க்குற 90s கிட்ஸா, இல்லை 4 வயசுலேயே யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து சம்பாதிக்கிற 2K கிட்ஸா? குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? சமூக வலைத்தளங்களை சரியாக பயன்படுத்துறது யாரு? வாங்க விவாதத்தை ஆரம்பிக்கலாம். நடுவர் சார் வணக்கம். பொறுப்புனா அது 90s கிட்ஸ் தான் சார். நாங்கள் தான் சார் நிஜமான குடும்ப தலைவர்கள். பணம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். 1 ரூபா 2 ரூபான்னு சேமித்து உண்டியலில் போட்டு வளர்ந்தவங்க நாங்கள். இப்போ இருக்கிற பசங்களை பாருங்கள், 4 வயசு ஆகுது, ஒரு காப்பியை 500 ரூபா கொடுத்து ஸ்டார்பக்ஸில் குடிக்கிறாங்க. சம்பாதிக்கிற அப்பாவுக்கு இஎம்ஐ எகிரிடுது. அடுத்து மரியாதை. எங்க காலத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா எழுந்து நின்று கும்பிடுவோம். தாத்தா பாட்டின்னு எல்லார் கூடயும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம். ஆனா இந்த ஜென்சி பசங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்பாவை பார்த்து, என்ன ப்ரோ சில் பண்ணு ப்ரோன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் எங்கள் அப்பா இருமுனா கூட பயந்து ஓடுவோம் சார். மரியாதையும் பணத்தோட அருமையும் தெரிஞ்சவங்க நாங்க தான் சார். ஹலோ நடுவர் அங்கிள், அப்புறம் அந்த 30 வயசு 90s அங்கிள், நீங்கள் உண்டியலில் காசு சேர்த்து என்ன பண்ணீங்க? அந்த காசு வளர்ந்துச்சா? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் அப்பா போனில் நாங்கள் கிரிப்டோ ஸ்டாக் மார்க்கெட்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, எங்கள் வீடியோவை யூடியூப்பில் போட்டு 4 வயசுலேயே நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அங்கிள். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். அடுத்து மரியாதை. அப்பாவை நாங்கள் ப்ரோன்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு? நாங்கள் எங்கள் அப்பாவை அம்மாவை ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறோம். பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் என்ன பழைய காலத்தாளா? எங்கள் மனசில் என்ன இருந்தாலும் தைரியமாக அப்பா கிட்ட சொல்கிறோம். நீங்கள் சொல்ல பயந்து தானே சார் இப்போ வரைக்கும் பல 90s கிட்ஸ்க்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கு. நாங்கள் ப்ராக்டிக்கல் அங்கிள். நடுவர் சார், இவங்க ரொம்ப பேசுறாங்க சார். சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து இந்த ஜென்சி பசங்களுக்கு பொறுப்பே போயிடுச்சு. நாங்கெல்லாம் ஈவினிங் ஆனா தெருவுல போய் கபடி கண்ணாமூச்சின்னு விளையாடணும். உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எல்லார் கூடயும் பழகணும். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு போனை வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி மோயே மோயேன்னு டான்ஸ் ஆடுறது. சாப்பிடும்போது போன், தூங்கும்போது போன். இவங்க போன்ல உலகத்தையே பாக்குறதா சொல்றாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. நாங்க உறவுகளை சேர்த்து வச்சோம். ஆனா இவங்க உறவுகளை வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. எங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகம் சார். இந்த ஜென்சி பசங்களுக்கு வர்ச்சுவல் உலகத்துல தான் பொறுப்பு அதிகம். ஹலோ ஆண்டி, நாங்கள் ஃபோனில் டான்ஸ் ஆடுறோம் தான். ஆனால் அந்த டான்ஸை உலகமே பார்க்குது. நாங்கள் சோஷியல் மீடியாவை எங்கள் திறமையை வளர்க்க யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் 90s கிட்ஸ் என்ன பண்ணுறீங்க? எப்போ பாரு எங்கள் காலம்தான் பொற்காலம் அந்த மாதிரி வருமானு சோகமான பாட்டை பப்பட்டு வாட்ஸ்அப்பில் நாஸ்டால்ஜியா ஸ்டேட்டஸ் வைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது தான். ஆனால் உலகத்தில் எங்கேயாவது ஒரு அநியாயம் நடந்தால் முதல்ல எங்கள் ஃபோனில் இருந்து தான் சார் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. நாங்கள் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் வயசில் தான் சார் 4 வயசு, ஆனால் மூளையில் நாங்கள் உங்களை விட அட்வான்ஸு. மிக அருமையான விவாதம். 30 வயசுக்கும் 4 வயசுக்கும் நடந்த செம ஃபைட். 90s கிட்ஸ் சொல்கிறது 100% உண்மை. அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேமிச்சாங்க, குடும்ப உறவுகளை நேசிச்சாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அவங்க பொறுப்பு குடும்ப பொறுப்பு. ஆனால் இந்த 4 வயசு ஜென்சி சுட்டிகள் சொல்கிறதும் உண்மைதான். இவங்க அப்பாவை நண்பனாக பார்க்குறாங்க. பணத்தை சேமிக்கிறத விட அதை எப்படி வளர்க்குறதுன்னு யோசிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவை வச்சு உலகத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பொறுப்பு நவீன பொறுப்பு. இதில் 2 பேருமே அவங்கவுங்க காலகட்டத்துக்கு சூப்பர் ஹீரோஸ் தான்.